டெய்லி ஒரு கொய்யா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் டெய்லி விட்டமின் சி ரெக்குவயர்மெண்ட்டை ஈஸியாக அட்டைன் பண்ணலாம். பர் டேக்கு லெஸ் தென் 100 mg தான் தேவை. பட் ஒரு கொய்யாவில் 200 to 300 mg விட்டமின் சி, 68 கிலோ கேலரிஸ், 2.5 கிராம் ப்ரோட்டீன், 0.95 கிராம் ஃபேட், 5 கிராம் ஃபைபர், 420 mg ஆஃப் பொட்டாசியம் இருக்குது. விட்டமின் சி ரிச்சாக இருக்கனால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. குட் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் இருக்கனால மசில் மூமெண்ட் அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டே டைமில் எடுத்தால் பெட்டர் அப்சார்ப்ஷன் கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ்டு கொய்யா 150 to 200 கிராம் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 கொய்யா தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அவங்களோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேஷண்ட் வித் ப்ரீ டயபெட்டிக், கண்ட்ரோல்டு டயபெட்டிக், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு கொய்யா எடுக்கலாம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சென்சிட்டிவ் டைஜஷன் இருக்கிறவங்க கொய்யாவோட மேல்புற தோலை நீக்கிட்டு மாடரேட் அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க லைக் சிகேடி ஸ்டேஜ் 3 to 5 இருக்கிறவங்க இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஜென்ரலி விட்டமின் சி ஒரு ஹீட் சென்சிட்டிவ் அண்ட் ஹைலி வாலடைல் விட்டமின். ரூம் டெம்பரேச்சர்லேயே இது ஈஸியாக வேப்பர் ஆகக்கூடியது. கட் பண்ண உடனே சாப்பிடணும். ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணால் அதில் இருக்கிற விட்டமின் சி கண்டென்ட் மேபி டெம்பரேச்சர்னால் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில கொய்யாவில் ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்கும். அந்த ரெட் கலர் பிக்மெண்ட்டுக்கு காரணம் அதில் லைகோபின்னு ஒரு கேரட்டினாய்டு இருக்குது. இந்த கேரட்டினாய்டு நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் ஹெல்த் பெட்டர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். விட்டமின் சி ஒரு வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ட். இதை நம்மளால் பாடியில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு நாளையோட டாலரபிள் அப்பர் லிமிட் 2000 mg பர் டே. ஸோ எக்ஸஸ் விட்டமின் சி யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். நேச்சுரல் ஃபுட்ஸ்னால நமக்கு வைட்டமின் சி டாக்ஸிசிட்டி வராது.